உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. சிவகார்த்திகேயன் தமிழ் சினிமாவில வேகமா வளர்ந்து வரும் நடிகர். இவரின் நடிப்பில் வரும் படங்களுக்கு ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பு இருக்கு. இவரது நடிப்பு காமெடி, குழந்தைகளை கவரும் வண்ணம் இருக்கு. தற்போது இவர் நடிப்பில் வெளிவர இருக்கும் படம் மிஸ்டர் லோக்கல். இந்த படத்துல இவருக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறாங்க. மேலும் காமெடியனாக சதீஷ் நடிக்கிறாரு. இதற்கு முன் வெளியான படத்தில் கூட நயன்தாரா தான் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. தற்போது இவர் நிறைய படங்களில் நடிச்சிட்டு வராங்க. படு பிஸியாக வலம் வந்து கொண்டிருக்காங்க. இவர் அடுத்து சன் பிக்சர்ஸ் தயாரிக்கும் படத்தில் நடிக்க இருக்காங்க. இந்த படத்தை பாண்டிராஜ் இயக்குறாரு. இவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு சிவகார்த்திகேயனுடன் இணைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஜோடியாக நடிக்க ஐஸ்வர்யா ராஜேஷுடன் பேச்சுவார்த்தை நடப்பதாக கிசுகிசுக்கப்படுது. சிவகார்த்திகேயன் தற்போது பல படங்கள்ல நடித்து மக்களிடம் நல்ல பேரை வாங்கிட்டு இருக்காரு. இவர் தேர்வு செய்யும் படங்கள் அனைத்தும் குடும்பங்கள் கொண்டாடும் படமாகவே இருக்கு. இதனால்தான் இவரின் படங்களுக்கு வசூல் ரீதியாக எந்த ஒரு குறையும் இல்லை என சொல்லலாம். தளபதி விஜய் அட்லி கூட்டணியில் உருவான முதல் படம் தெரி. இந்த படத்தின் மூலம் அட்லி வேற லெவலுக்கு சென்றார் தான் சொல்லணும். இதனை தொடர்ந்து தற்போது தளபதி 63 படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. தெரி படத்தில் தளபதிக்கு ஜோடியாக சமந்தா, எமி ஜாக்சன் நடிச்சிருந்தாங்க. இவர்களுடைய கதாபாத்திரம் செம மாசா இருக்கும். தளபதி போலீஸ் கெட்டப்ல கலக்கி இருப்பாரு. தளபதியின் கெட்டப், படத்தில் வரும் சண்டை காட்சி, தளபதியின் வசனம் என அனைத்துமே தெரிக்க விட்டதுன்னு தான் சொல்லணும். அதே போல பாடல்கள், சென்டிமெண்ட் என ஒரு குடும்ப படமாக கொடுத்திருந்தாரு அட்லி. இதில் தளபதியின் நடிப்பு வேற லெவல்ல இருந்தது. ரசிகர்களிடமும் வசூலிலும் நல்ல வரவேற்பு பெற்ற இந்த படத்தை தெலுங்கு ரீமேக் செய்வதற்கான பேச்சுவார்த்தை சில மாதங்களாகவே நடந்துட்டு வருது. இந்நிலையில இந்த ரீமேக்கிற்கான தகவல்கள் தற்போது கிடைச்சிருக்கு. அதன்படி இந்த ரீமேக்கில் விஜயின் ஹீரோ கதாபாத்திரத்தில் தெலுங்கு முன்னணி நடிகர் ரவி தேஜா நடிக்க இருக்காராம். கண்ரேகா படத்தின் இயக்குனர் சந்தோஷ் ஸ்ரீனிவாஸ் இயக்க உள்ள இந்த ரீமேக் படத்தில் முதலில் பவன் கல்யாண் நடிக்க இருந்தாரு. ஆனால் கால்ஷீட் பிரச்சனையால வாய்ப்பு ரவி தேஜா பக்கம் சென்றது. மேலும் விஜயின் துப்பாக்கி, கத்தி ஆகிய படங்கள் ரீமேக் செய்யப்பட்டிருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவில் நல்ல படங்களுக்கு விருது வருவது கடினம்தான். பல படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. அதிலும் பல படங்கள் வெளிவருவதற்கு முன் விருது வாங்க ஆரம்பிச்சிடுது. தற்போது என்ன தகவல்னா, இந்திய சினிமாவின் சிறந்த படங்களுக்கான விருது அளிக்கும் நிகழ்ச்சி நடக்க இருக்காம். இதற்காக தேர்வு செய்யப்பட்ட படங்களை பற்றி தகவல் வந்திருக்கு. ஹைனன் ஐலாண்ட் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் 2019 விருது விழா மார்ச் 23ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட இருக்கு. இதற்கான படங்கள் தற்போது தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இந்த விருதுக்கு தேர்வு செய்யப்பட்ட படங்கள் மொத்தம் 10 படங்கள். அதில் 2 தமிழ் படங்கள் இடம்பெற்றிருக்கு. தென்னிந்திய படமான KGF படமும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. அதில் தளபதி நடித்த மெர்சல் மற்றும் கதிர் நடித்த பரியேறும் பெருமாளும் தேர்வு செய்யப்பட்டிருக்கு. தமிழ் சினிமாவை கௌரவப்படுத்தும் அளவில் எடுக்கப்பட்டு வெளிவந்த படம் தான் மெர்சல். இந்த படத்தை அட்லி இயக்கியிருந்தாரு. இந்த படத்தில் தளபதி விஜய் 3 கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. இந்த படம் வேற லெவல்ல இருந்தது. மேலும் காஜல், சமந்தா போன்றவர்களும் நடிச்சிருந்தாங்க. வைகை புயல் வடிவேலு மற்றும் சத்யராஜ் நடிச்சிருந்தாங்க. படம் வேற லெவல்ல இருந்தது. இந்த படத்தில் மருத்துவத்தை பற்றி தெளிவா கூறியிருந்தாங்க. அதே போல சென்டிமெண்ட் காட்சி எல்லாம் படம் மாசாக இருந்தது. இந்த படத்தின் ஆள போரான் தமிழன் பாடல் பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பியது என்றுதான் சொல்லணும். இந்த படம் வசூலிலும் சாதனை படைச்சிருந்தது. இந்த படத்தில் நடித்ததற்காக தளபதி விஜய் முன்னரே சிறந்த நடிகருக்கான விருது வாங்கியிருந்தாரு. மேலும் பல விருதுகள் மெர்சல் படம் வாங்கியிருந்தது. தற்போது இந்திய சினிமாவின் சிறந்த படத்திற்கான விருது வாங்க இருக்கு. மேலும் பரியேறும் பெருமாள் படத்தில் நடித்த கதிரை பலரும் பாராட்டி இருந்தாங்க. இந்த படம் சிறந்த படம் என ரசிகர்களுக்கும் திரைத்துறை பிரபலங்களும் கூறி வந்தாங்க. பல விருது விழாவிற்கு இந்த படம் சென்றிருக்கு. இந்த படத்தில் வரும் காட்சியெல்லாம் ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்ததுன்னு சொல்லணும். தற்போது விருது வாங்கும் 2 படங்களில் நடித்த நடிகர்கள் தான் தற்போது தளபதி 63 படத்துல நடிச்சிட்டு வராங்க. அதே போல விருது வாங்க உள்ள மெர்சல் படத்தின் இயக்குனர் தான் தளபதி 63 படத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. இந்த படத்தில் தளபதி மாசா நடிச்சிட்டு வராரு. அதே போலதான் கதிர். இவருக்கும் முக்கிய கதாபாத்திரமாக தான் இருக்கும் என நம்பலாம். அனைத்து ரசிகர்களையும் வியக்க வைத்த படங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. அந்த வரிசையில பாகுபலி படத்தின் அடுத்து வெளிவந்த ஹிட் அடித்து ரசிகர்களை அள்ளிய படம் என்றால் அது KGF. இந்த படத்தில் யஷ் நடிச்சிருந்தாரு. தங்க புதையல் பற்றி அருமையா காட்டியிருந்தாங்க. படத்தின் முதல் பாகம் தான் வந்திருக்கு. படத்தில் வரும் காட்சி எல்லாம் ரசிகர்களின் கண்களை கலங்க வைத்தது என்றுதான் சொல்லணும். 2ஆம் பாகம் உருவாக உள்ளது. அதற்குள் முதல் பாகம் விருதுக்கு தேர்வாகி இருக்கு. இதனை அறிந்த படக்குழு செம கொண்டாட்டத்துல இருந்துட்டு வராங்க.